சினமன் ரோல்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமான ரெசிபி மாதிரி இருக்கும், ஆனால் கரெக்டாக செஞ்சோன்னா அவ்வளோ ஈஸியான ரெசிபி தான். இல்லை சாஃப்டான அந்த சினமன் ரோல்ஸோட க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் வச்சு சாப்பிட்டோன்னா செமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வெல்கம் டு நியூட்ரினோ. சூடான பால் 125 ml எடுத்துக்கலாம். அது கூடவே சுகர் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது இது கூடவே ஈஸ்ட் 1 டீஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு விட்டுடலாம். 8 நிமிஷத்துக்கு அப்புறமா ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ இது கூட 250 கிராம் மைதா சேர்த்துக்கலாம். சுகர் 3 டேபிள் ஸ்பூன். கிரானுலேட்டட் சுகர் தான் எடுத்திருக்கேன், பவுடர் சுகர் வேணாம். இது கூடவே சால்ட்டு 1 பிஞ்ச், அப்புறம் உருக்குன நெய் 50 கிராம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஒர்க் ஏரியாவில் மாற்றிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ பிசைஞ்சாச்சு. பவுலில் எண்ணெயை தடவிட்டு பிசைஞ்ச மாவை ப்ரூஃபிங் ஆகிறதுக்கு விட்டுடலாம். ஒரு 1 hour வரைக்கும் ப்ரூஃப் ஆகட்டும். இப்போது ப்ரூஃப் ஆகிற டைமில் நம்ம சினமன் சுகர் ரெடி பண்ணிக்கலாம். ப்ரௌன் சுகர் 2 டேபிள் ஸ்பூன், சினமன் பவுடர் 1 டீஸ்பூன். இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்ம சினமன் சுகர் ரெடி. இது கூடவே இப்போ நம்ம க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங்கும் ரெடி பண்ணிடலாம். க்ரீம் சீஸ் 30 கிராம், பட்டர் ஒரு 15 கிராம், பவுடர் சுகர் 1/2 கப், பால் 2 டீஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்ம க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங்கும் ரெடி. இப்போ நம்ம டோ நல்லா ப்ரூஃப் ஆகி வந்துடுச்சு. இப்போ டோவை எடுத்து நல்லா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண சினமன் சுகரையும் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் கீழே விழாது. இப்போ இதை நம்ம நல்லா டைட்டாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு இப்போ இதில் 6 பீசஸ் வந்துச்சு. இப்போ 6 inch டின்னில் பட்டர் தடவி எடுத்துருக்கேன். இதில் நம்ம ரோலை வச்சு இன்னும் ஒரு 1/2 hourக்கு ப்ரூஃப் ஆகிறதுக்கு விட்டுடலாம். இப்போ நல்லா ப்ரூஃப் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 175 டிகிரி செல்சியஸ் 25 நிமிஷம் வச்சு எடுத்துட்டோன்னா நம்ம சினமன் ரோல் ரெடி. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண அந்த க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங்கையும் வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் மில்லட் ப்ரௌனிஸும் பண்ணுறோம். ப்ரௌனிஸில் 6 டைப்ஸ் ஆஃப் ப்ரௌனிஸ் அவைலபிளாக இருக்குது. 1/4 கிலோலேருந்தே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். மில்லட் லட்டு 12 வெரைட்டிஸில் பண்ணுறோம். மில்லட் லட்டுமே 1/4 கிலோலேருந்தே அவைலபிளாக இருக்குது. இது இல்லாமல் மில்லட் பிஸ்கெட்ஸும் பண்ணுறோம். மில்லட் பிஸ்கெட்ஸ்லேயும் 6 டைப்ஸ் ஆஃப் மில்லட் பிஸ்கெட் பண்ணுறோம். உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.